சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. மிக மிக கேவலமான ஒரு பேச்சு. ஒரு அமைச்சராக இப்படி பேசுவதன் மூலமாக அந்த பதவியில் இருப்பதற்கான தகுதியை உடனடியாக இழந்து விட்டார். இதில் ஒரு பெண்ணை பற்றி பேசும்பொழுது அந்த வார்த்தையை சொல்லக்கூட நான் கூச்சப்படுகிறேன். ஒரு பெண்ணிடம், அதாவது ஒரு பாலியல் தொழிலாளி, செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லலாம், அவரிடம் போகக்கூடியவரை பற்றின பேச்சு, அதற்கு அவர் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை கூட மிக மிக கேவலமான, பெண்களுக்கு எதிரான ஒரு வார்த்தை. இந்த புத்தி எவ்வளோ தூரம் வக்ரம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு மந்திரி வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். தண்டனை என்பது அதற்கு இணையாக இருக்கணும். தண்டனைனா தண்டிப்பதால் தண்டிக்க வேண்டும் என்பதற்காக தண்டிக்கல, அவர் தன் குற்றத்தை உணரணும். அந்த தண்டனை என்பது கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கிறதா எப்படி இருக்க முடியும்? கட்சி பொறுப்பிலிருந்து எப்படி நீக்குவீங்கன்னா கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இவர் பேசுகிற கட்சி, அவர் ஒரு, ஆனால் அதை விட முக்கியமானது அமைச்சர். கட்சி ஒத்துக்கிறேன். இவ்வளவு நாள் வெளியில் வராமல் இருந்த செந்தில் பாலாஜியோட தம்பி இன்றைக்கு வந்திருப்பது என்பது இந்த வழக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில், அதாவது திமுகவில் டாப் 5 பொசிஷனுக்குள்ளே வரவர் தான் கே.என். நேரு. அவருடைய தம்பியுமே டார்கெட் பண்ண போகிறாருன்னா இது சொல்ல ஒரு மெசேஜ். திமுகவை இடி சுற்றி வளைக்கிறது, எந்த சந்தேகம். திமுகவை இடி சுற்றி வளைக்கிறது. தேர்தல்களுக்குள் குறைந்தது ஒரு 6 அமைச்சர்களாவது இடி வளையத்தில் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். கைது செய்ய அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் திறனாய்வாளரும் மூத்த பத்திரிகையாளருமாகிய திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடர்ச்சியாக சர்ச்சையில் சிக்கிட்டு வர்றார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் மக்களை பார்த்து ஓசியில் வாங்குறீங்க அப்படின்லாம் சொன்னது சர்ச்சையானது. இந்த சூழலில் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது ஒரு விலை மாதிட்ட ஒரு வாடிக்கையாளர் பேசுகிற மாதிரி பேசி ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசியிருந்தார். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்றைய காலையில் பார்த்தீங்கன்னா கனிமொழி எம்பி அவர்கள் கூட கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அதை தொடர்ந்து அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார். எப்படி சார் பார்க்குறீங்க? மிக மிக கேவலமான ஒரு பேச்சு. ஒரு அமைச்சராக இப்படி பேசுவதன் மூலமாக அந்த பதவியில் இருப்பதற்கான தகுதியை அவர் உடனடியாக இழந்து விட்டார். இதில் ஒரு பெண்ணை பற்றி பேசும்பொழுது அந்த வார்த்தையை சொல்லக்கூட நான் கூச்சப்படுகிறேன். ஒரு பெண்ணிடம், அதாவது ஒரு பாலியல் தொழிலாளி, ஒரு செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லலாம், அவரிடம் போகக்கூடியவரை பற்றின பேச்சு, அதற்கு அவர் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை கூட மிக மிக கேவலமான, பெண்களுக்கு எதிரான ஒரு வார்த்தை. இந்த புத்தி எவ்வளோ தூரம் வக்ரம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு மந்திரி வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். இது மிக 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 தவறான, இழிவான ஒரு செயல். இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் இருக்கும்போது மந்திரிங்கள்லாம் இப்படி பேசினாங்கன்னா இது திமுகவின் வெற்றி வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் சிதைக்கும். இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இப்படிலாம் ஒரு மனுஷனால் யோசிக்க முடியுது? அது யோசித்தாலும் பொதுவெளியில் ஒரு மந்திரியால் எப்படி பேச முடியுதுன்றது அருவருப்பின் உச்சமாக இருக்கிறது. ஏற்கனவே இவர் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறக்கூடிய பெண்களை பார்த்து ஓசின்னு சொன்னார். அப்பயே இது பிரச்சனையாச்சு. இது இன்றைக்கு வந்திருப்பது எல்லா எல்லை மீறிய ஒரு காரியம். அது என்னென்று விவரிப்பது கூட அருவருப்பாக இருக்கிறது நமக்கு. ஒரு பாலியல் தொழிலாளியிடம் போகக்கூடியவருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடலாக ஒன்றை சொல்லி அதில் சைவம் வைணவம் என்றெல்லாம் உள்ளே கொண்டு வந்து மிக கேவலமாக, அதாவது நாக்கூசும் பொதுவெளியில் வைக்க முடியாத வார்த்தைகளை மந்திரி பேசியிருக்கார். இப்போ பிஜேபியிலேருந்து கடுமையான எதிர்ப்பு வந்தது. திருப்பதி நாராயணன், பிஜேபி பிரமுகர் திருப்பதி நாராயணன் ஒரு வீடியோ போட்டிருந்தார். உடனடியாக முதலமைச்சர் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு. கனிமொழி எம்பியும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, இது கடும் கண்டனத்துக்குரியது, இது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்ட்டு. இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னால் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பொன்முடி அவர்கள் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார். இது போதாது. உங்கள் கட்சி பதவியிலேருந்து அவரை நீங்கள் நீக்கினா என்ன, நீக்காட்டி என்ன? உங்கள் கட்சி விரோத நடவடிக்கைகள் அவர் ஈடுபட்டார்னா தான் நீங்கள் அவரை துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்குவது சால பொருத்தமாக இருக்கும். அவர் பெண்களுக்கு எதிரான ஒரு கீழ்த்தரமான, வாய் கூசும், பொதுவெளியில் சொல்ல முடியாத கருத்தை பேசியிருக்கிறார். ஏற்கனவே இந்த மாதிரி தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கார். தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிறது தான் உங்கள் அரசுக்கு அழகு. இது விடியல் அரசு, பெண்களுக்கான அரசுன்னு தொடர்ந்து சொல்லக்கூடிய முதலமைச்சர் இந்த விஷயத்தில் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்காமல் வெறும் கட்சி பொறுப்பிலிருந்து மட்டும் நீக்கியது என்பது ஏற்புடையது அல்ல. இது இவர்கள் பொன்முடியை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்கிறார் என்று தான் எடுத்துக்கொள்ளப்படும். இதற்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது என்ன கேட்டிங்கன்னா.
நீங்கள் இம்மிடியேட்டாக அவரை வந்து உங்கள் டிஸ்மிஸ் பண்ணணும், உங்கள் கேபினெட்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணணும். சார் கட்சி பொறுப்புலேருந்து நீங்கள் நீக்கிறது அப்படின்றது அது ஒரு தண்டனையா சார்? அது கட்சி பொறுப்புனாலுமே அது முக்கியமான பொறுப்பு இல்லை சார். துணை வாட் எவர் இட் இஸ் சார். உங்கள் அது வந்து கட்சின்றது ஒரு கட்சி, அது ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிடையாது. அமைச்சர்ன்றது எல்லாருக்கும் அமைச்சர். ஓட்டு போட்டவன் போடாதவன், ஆண் பெண்ணு திருநங்க நாய் நரி ஆடு மாடு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் அமைச்சர் இல்லையா? அரசியலமைப்பு சாசனத்தின்படி அமைச்சராக உறுதிமொழி இருக்கும்போது என்ன சொல்கிறீங்க? விருப்ப வெறுப்பு இல்லாமல் எல்லோருக்கும் நியாயமாக செயல்படுவோன்னு சொல்லிட்டு தானே பண்ணுறீங்க. அப்போ ஒரு தப்பை, பெண்களுக்கு எதிரான ஒரு கேவலமான கருத்தை பொதுவெளியில் பதிவு செய்யும் பொழுது அந்த வக்ரத்தை நீங்கள் வெளிப்படுத்தின பிறகு தண்டனை என்பது வந்து அதற்கு இணையாக இருக்கணும். தண்டனைனா தண்டிப்பதால் தண்டிக்க வேண்டும் என்பதற்காக தண்டிக்கலை. அவர் தன் குற்றத்தை உணரணும். அந்த தண்டனை என்பது வந்து கட்சி பொறுப்புலேருந்து நீக்கிறதா எப்படி இருக்க முடியும்? கட்சி பொறுப்புலேருந்து எப்படி நீக்குவீங்கன்னா கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டா இவர் பேசுனது கட்சி அவர் ஒரு ஆனால் அதை விட முக்கியமானது அமைச்சர். கட்சி ஒத்துக்கிறேன், திமுகவுக்கு அவப்பெயரை கொண்டு வந்துட்டாருன்னு திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிறீங்க, நல்லது. அமைச்சர்ன்றது அதை விட பெரிய பொறுப்பு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான பொறுப்பு. இவர் பேசியது அந்த அமைச்சர் பதவிக்கு இழுக்கு. யாராவது ஒரு மந்திரி இப்படி பேச முடியுமா? பேச முடியாது. அப்படி பேசியிருக்காருன்னா அவர் உடனடியாக அமைச்சர்களிருந்து நீக்குவதை தவிர வேறு உங்களுக்கு என்ன வழி இருக்குது? இல்லை, ஏற்கனவே அவர் ஓசின்னு பேசும்போது நீங்கள் அமைச்சர்கள் பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்னு கோரிக்கை வந்தது. அதையும் தாண்டி அட்லீஸ்ட் கட்சி பதவியில் தான் நீக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எதுவுமே செவி சாய்க்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் கட்சி பதவியில் நீக்கிருக்காங்களே அப்படின்னு இது ஒன்றும் ஆறுதல் பரிசாக நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, இது ஆறுதல் பரிசு. நான் நடவடிக்கை எடுத்தேன் என்று இவர்கள் வந்து வெளி உலகத்திற்கு காட்டுவதற்காக இந்த நாடகத்தை நடத்துகிறார்கள். அவருக்கு ஒன்று, நீங்கள் அவரை துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கினாலும் நீக்காட்டியும் மக்களுக்கு ஒன்றும் அதனால் பெரிய நஷ்டம் கிடையாது. அவர் தான் குற்றத்தை உணரணும்னா அவரும் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும், கண்டிப்பாக நீக்கணும். அவர் இப்படிப்பட்டவர்கள் அமைச்சரவையில் வைத்திருந்தால் இந்த அமைச்சரவைக்கு இழுக்கு. அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. ஒரு அமைச்சர் கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சார்னா ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கும் அது இழுக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு கீழ்த்தரமாக பேசக்கூடிய ஒரு மந்திரி அவங்க அமைச்சரவையில் வச்சுருக்கீங்கன்னா இந்த அமைச்சரவையே வந்து கீழ்த்தரமாக செயல்படுகிறது என்ற எண்ணம் தான் மக்கள் மன்றத்தில் தோன்றும். எல்லா அமைச்சர்களும் இப்படி பேசலை, முதலமைச்சர் இப்படி பேசலை, அவர்கள் கண்ணியம் காக்கிறார்கள். மகளிருக்கான எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் இந்த அரசு செய்கிறது, யாரும் மறுக்கலை. ஆனால் இந்த மாதிரியான செய்கைகளை செய்யக்கூடிய ஒரு அமைச்சரை நீங்கள் அமைச்சரவையில் வைத்திருப்பதன் மூலம் உங்களுடைய மற்ற நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து அடிபட்டு போகின்றன. எதற்காக நீங்கள் அவரை அமைச்சரவையில் வைத்திருக்க வேண்டும்? அவர் அதற்கு தகுதியானவரா? இந்த கேவலமான பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் எப்படி முதலமைச்சர் அவர்களே நீங்கள் அமைச்சரவையில் வைத்திருக்க முடியும்? மற்ற குற்றச்சாட்டுகள்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. இப்போ ஊழல் குற்றச்சாட்டு வருது அல்லது ஏதோ நீதிமன்ற கண்டனங்கள் வருதுன்னா கூட வந்து கடந்து போகலாம். கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லா மாநில அமைச்சரவையிலும் இப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மத்திய அமைச்சரவையில் இருக்கிறாங்க. அதை நாம் கடந்து போகலாம். அதில் வந்து அமைச்சரவையில் அவரை வைத்திருப்பதும் வைக்காமல் இருப்பதும் முதலமைச்சரோட தனி பொறுப்பு என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் செந்தில் பாலாஜி விஷயத்தில் கூட நான் சொல்கிறேங்க, செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அது கூட வந்து இப்போ பொன்முடி செய்திருப்பது பொன்முடி விஷயத்திற்கு இணையான மோசமான விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து ஜெயலலிதா அவர்கள் 14 ஆண்டுகள் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட பிறகும் அவர் முதலமைச்சராகத்தான் பணியில் நீடித்து கொண்டிருந்தார். ஆகவே அதை நாம் மனதில் வைத்து பார்க்கும் பொழுது இதற்கு முன்னுதாரணங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் இது அப்படி அல்ல. இது வெளிப்படையாக அவர் வக்ரமாக பேசுகிறார். அவரை நீங்கள் எப்படி அமைச்சர் பதவியில் வைத்திருக்க முடியும்? ஆகவே உடனடியாக அவர் அமைச்சர் பதவியிலிருந்து முதலமைச்சர்கள் நீக்குவது இந்த அரசுக்கு அழகு, முதலமைச்சருக்கு அழகு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து KN நேரு அவருடைய தம்பி வந்து டார்கெட் பண்ண போகிறார். இன்னொரு பக்கம் வந்து செந்தில் பாலாஜி தம்பியுமே ஆஜராயிருக்காரு. வெளியில் கட்சிக்கு வெளியே பிரச்சனை, இப்போ கட்சிக்குள்ளேயுமே பொன்முடி மாதிரி ஆட்களெல்லாம் பிரச்சனை இல்லை. அது எப்படி எதிர்கொள்ள போகிறான்னு நினைக்கிறீங்க ஸ்டாலின்? இது சிக்கல். நீங்கள் வந்து இது வந்து இந்த மாதிரியான போக்குகள் தொடர்வது என்பது நாட்கள் நெருங்க நெருங்க அரசுக்கு வந்து நெருக்கடியானதாக மாறும். ஆகவே உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பது அரசுக்கு நல்லது என்று தான் நான் பார்க்கிறேன். அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதன் மூலம் முதலமைச்சரின் மாண்பும் முதலமைச்சரின் பெருமையும் உயரும். ஆகவே அதை காலதாமதம் செய்யாமல் அதை செய்வது அரசுக்கு நல்லதாக இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். பொன்முடி அவர்கள் பற்றி நிறைய பேசணும். முன்னாடியே சொன்னது மாதிரி KN நேரு அவருடைய தம்பி வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார். இன்னொரு பக்கம் வந்து செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் வந்து ஆஜராயிருக்கார். கிட்டத்தட்ட பல மாதங்கள் வந்து அவர் தலைமறைவாயிட்டார் அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனால் திடீர்னு வந்து எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, ஆஜராயிருக்கார் இல்லையா? இந்த டெவலப்மெண்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையால் ஜூன் 14ஆம் தேதி 2023 கைது செய்யப்படுகிறார். அதற்கு சில மாதங்கள் கழித்து அவருடைய தம்பி கைது செய்யப்பட்டதாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதாக ரூமர் வந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கேரளாவில் வச்சு கைது பண்ணதா ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு 2 மணி வாக்கில் ரூமர் வந்தது. நியூஸ் 18 போன்ற தொலைக்காட்சிகள் அதை ஃப்ளாஷ் பண்ணாங்க. அடுத்த நாள் ஆக்சுவலாக அடுத்து கரெக்டாக 24 மணி நேரம் பொறுத்து மாலை 4 மணி அளவில் வந்த செய்தி
அந்த மாதிரி எந்த கைது நடவடிக்கையும் இல்லை, அவர் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்தது. அவர் தலைமறைவாகத்தான் பல நாட்களாக இருந்து கொண்டிருந்தார். ஆனால் அவரை தேடி பிடிப்பதில் தீவிரம் காட்டவில்லை அமலாக்கத்துறை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அவர் அமலாக்கத்துறை சம்மனுக்கு ஆஜராயிருக்கார். அப்படின்னா வந்து அவர் எங்கே இருந்தார் என்பது அமலாக்கத்துறைக்கு தெரிந்திருக்கிறது. இந்த வழக்கில் அவர்கள் பெரிய அளவில் வந்து செந்தில் பாலாஜியோட தம்பியை பிடிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய ஏற்பாடுகளை பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது. அதில் ஆர்வம் காட்டல அவங்க. அவராகவே இன்று வந்திருக்கிறார். இந்த வழக்கு அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நீர்த்து போகக்கூடிய கட்டத்தை நோக்கி போகிறதா என்ற சந்தேகம் வருகிறது. ஏன்னா இந்த வழக்கு எப்படியும் இதோட லாஜிக்கல் எண்டுன்னு சொல்லக்கூடிய விசாரணை முடிந்து இதுக்கு போக வேண்டியதுக்கு தீர்ப்பை நோக்கி போவதற்கு 5-7 ஆண்டுகள் ஆகும் என்று நான் பார்க்கிறேன். ஆகவே இனிமேல் செந்தில் பாலாஜி வழக்கில் முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குமா என்பது சந்தேகம் என்று தான் எனக்கு தோன்றுது. இவ்வளவு நாள் வெளியில் வராமல் இருந்த செந்தில் பாலாஜியோட தம்பி இன்றைக்கு வந்திருப்பது என்பது இந்த வழக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில், அதாவது வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாதகமான ஒரு போக்கை நோக்கி போகிறதோ என்ற அச்சம் தான் வருகிறது. ஏன்னா அமலாக்கத்துறையோட வழக்குகளில் வந்து ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா 2% என்னமோ தான் சக்ஸஸ் ரேஷியோ. அதுவும் பல ஆண்டுகள் 5 வருஷம் 10 வருஷம் பொறுத்து 2% தான் அது சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. அதனால் அதை இப்பொழுதைக்கு செந்தில் பாலாஜி விவகாரத்தில் பெரிதாக எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. செந்தில் பாலாஜி தம்பி ஆஜரானதுக்கு பிறகு இருக்கக்கூடிய சூழலை வைத்து பார்க்கும்பொழுது இது ஏதோ ஒரு விதமான ஒரு கட்டத்தில், அதாவது நீர்த்து போகக்கூடிய கட்டத்தை நோக்கி இந்த வழக்கு போகிறது என்று தான் நான் பார்க்கிறேன். உங்களோட பார்வை எப்படி இருந்தானா அது ஏதோ சமரசத்துக்கு வந்துட்டாங்க அப்படி புரிஞ்சுக்கணுமா? அப்படி சொல்ல முடியாது. கோர்ட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கேஸை கொண்டு போக முடியாத கட்டத்துக்கு அமலாக்கத்துறை போய்விட்டதோ என்று தான் தோணுது. ஏன்னா 1.25 வருஷம் ஒரு ஜெயிலில் வச்சுட்டு வெளியில் விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இருக்குது. எப்போ முடியும்னே தெரியாது. 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து அவர் மந்திரியாக நீடிக்கலாமா இல்லையான்ற கேஸ் வருது. ஜாமீனை ரத்து பண்ண சொல்லி வந்த கேஸு. ஜாமீனை ரத்து பண்ண முடியாதுன்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. ஏன்னா அவருக்கு ஜாமீன் வழங்கிய 2024 செப்டம்பர் மாத தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதை வாபஸ் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜாமீனை ரத்து பண்ண முடியாது. ஆனால் மந்திரியாக தொடரலாமா இல்லையா என்ற வழக்கு வருது. அது இப்போ குற்றம் சுமத்தப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த ஒருத்தர் மந்திரியாக தொடர முடியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஜெயலலிதா வழக்கில், சொத்துக்கு வழக்கில் 2000ஆவது ஆண்டு கலைஞர் டிஎம்கே பீரியடில் அவங்க குற்றச்சாட்டுகள் பதிவு பண்ணுறாங்க. 2003 அந்த அம்மா சிஎம்மாக இருக்கும்போது பெங்களூருக்கு போகுது, சென்னையில் இருந்த கேஸ். 2014 தான் ஜட்ஜ்மெண்ட். 14 ஆண்டுகள் குற்றம் சுமத்தப்பட்டவராகத்தான் அவர் வழக்கை எதிர்கொண்டிருந்தார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால் இந்த மாதிரியான வழக்குகளில் வந்து குற்றம் சுமத்தப்பட்ட காரணத்தாலேயே, குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்ட காரணத்தாலேயே ஒருவரை வந்து நீங்கள் வந்து அமைச்சர்களாக நீடிக்க முடியாது என்று சொல்வது சட்டத்தில் அதுக்கு இடமே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சி 2 தரப்புலையுமே சேர்த்து நூற்றுக்கணக்கான எம்பிக்கள் வந்து குற்றப்பின்னணி கொண்டவர்களாகவும் வழக்குகளை எதிர்கொண்டு இருப்பவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். பிஜேபிக்குள்ள மினிஸ்டர்ஸே வந்து கிரிமினல் கேசஸை எதிர்கொள்ளக்கூடிய அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது வந்து நம்ம இது செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவர் அமைச்சராக தொடர்வது என்பது தார்மீக முறையில் வேண்டுமானால் கேள்விக்குரியதாக இருக்கலாம். சட்ட ரீதியாக அதற்கு எந்த தடையும் இருப்பதாக தெரியல. அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். திமுகவில் டாப் 5 பொசிஷனுக்குள்ளே வரவர் தான் KN நேரு. அவருடைய தம்பியுமே வந்து டார்கெட் பண்ண போகிறாருன்னா இது சொல்ல ஒரு மெசேஜ் என்ன? திமுகவை இடி சுற்றி வளைக்கிறது, அதில் எந்த சந்தேகமும். திமுகவை இடி சுற்றி வளைக்கிறது. தேர்தல்களுக்குள் குறைந்தது ஒரு 6 அமைச்சர்களாவது இடி வளையத்தில் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது கைது செய்யப்படுவாங்களா இல்லையான்றதெல்லாம் தெரியாது. 6 பேரெல்லாம் கைது செய்ய மாட்டாங்க, அது எதிராக திரும்பிடும் கம்ப்ளீட்டாக. மேபி 1 or 2 அரெஸ்ட்ஸ் இருக்கலான்றாங்க, ஓரிரு கைதுகள் இருக்கலாம். முக்கியமாக அவர்கள் அடுத்த தேர்தல்கள் வருவதற்குள் 26 சட்டமன்ற தேர்தல்களுக்குள் முக்கியமான அமைச்சர்களை இடி வழக்குகளில் சிக்க வைத்து அவர்களை தேர்தல் நேரத்தில் செயல்பட விடாமல் சிறைப்பிடிப்பதுனா பொலிட்டிக்கலாக வந்து கார்னர் பண்ணுறது, அரசியல் ரீதியாக அவர்களை முடக்குவது அரசின் நோக்கமாக, பிஜேபியின் நோக்கமாக, இடியின் நோக்கமாக இருக்கிறது என்று நோக்கங்கள். இந்த வழக்குகளோட நோக்கமே அவர்களை அரசியல் ரீதியாக முடக்கிறது, மக்கள் மன்றத்தில் அவப்பெயரை ஏற்படுத்துறது, காசை வெளியில் எடுக்க விடாமல் பண்ணுறது, எலெக்ஷன் டைமில் துட்டை வெளியில் எடுக்கக்கூடாது. அதுதான், அதை நோக்கி தான் இது போகுது. ஆனால் சென்டிமெண்ட்டாக திமுகவுக்கு சாதகமாக மாற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தொடர்ச்சியாக எலெக்ஷன் டைமில் டார்கெட் பண்ணப்பட்டா வாய்ப்பு இல்லை. அது ஏன்னா இவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. அதிகாரத்தில் இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்து பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்கிறது வாய்ப்பு இருக்குது. அதிகாரத்தில் இருந்து பண்ணும்போது அதற்கான வாய்ப்புகள் குறையும். திமுக குறித்து பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.